Hi students, இப்போ நம்ம பார்க்குறது Object Oriented Programming in PHP. Object Oriented Programming concepts என்னென்னு பார்த்தீங்கன்னா classes, objects பேஸ் பண்ணி வர எல்லா advanced conceptsம். இந்த oops concept அப்படிங்கிறது the very first time இந்த C++ languagesல கொண்டு வந்தாங்க. Cல இருந்து C++ டெவலப் பண்ணது இந்த oops concept மூலமா தான். The first one is the classes. It is a base for oops concept. Classes அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a blueprint for an objects. அதாவது ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான கோட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ தட்ஸ் when I given as blueprint for an objects and or the actual code that defines the properties and methods. The next one is the objects. Object is a running instance of a class ன்னு சொல்லலாம், அல்லது ரன்னிங் என்டிட்டி, ரன் டைம் என்டிட்டி ஆஃப் அ கிளாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வேரியபிள் ஆஃப் அ கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நான் கிளாஸஸில் டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் மெம்பர்ஸ் ஆகட்டும் அதை வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா வெளியில் ஆக்சஸ் பண்ண எடுத்துக்க முடியும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். திட் இஸ் அன் ரன்னிங் இன்ஸ்டன்ட் ஆஃப் அ கிளாஸ். இட் கண்டைன்ஸ் ஆல் தி இன்டர்னல் டேட்டா அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் நீடட் ஃபார் அவர் அப்ளிகேஷன்ஸ். டூ ஃபங்க்ஷன்ஸ், அந்த நமக்கு தேவையானது எல்லாமே கிளாஸஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். என்கேப்சுலேஷன்ஸ், இட் இஸ் அ கெப்பாசிட்டி ஆஃப் an object to protect access to its internal data. உள்ள இருக்க டேட்டாவை நம்ம வெளியில் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆக்ட் பண்ணுறது என்கேப்சுலேஷன். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது which is the ability to define a class of one kind as being a subtype of a different kind of class. அதாவது ஒரு கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை நான் இன்னொரு கிளாஸுக்கு நான் இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸுக்கும் நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். அப்போ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நான் செகண்ட் கிளாஸ்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நான் தேவைங்கிறப்ப இது பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ ஸ்கொயர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஸ்கொயரே கொஞ்சம் நான் டிஃபர் பண்ணேன்னா அதனுடைய நீளத்தை மட்டும் அதிகப்படுத்தணும். அப்போ அதுக்கான அந்த லென்த்துக்கான இதை மட்டும் வேறு கிளாஸ்லேருந்து நான் இதுக்கு இன்ஹெரிட் பண்ணிட்டேன்னா அப்போ வந்துட்டு என்னென்னா ரெண்டு கிளாஸோட ப்ராப்பர்ட்டியும் நான் ஒரே கிளாஸில் டிஃபைன் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் அப்படின்னும் நம்ம அதை மென்ஷன் பண்ணலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட்டிங் ஏ கிளாஸ். எப்படி கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம் பிஹெச்பியில் அப்படின்னு பார்க்குறோம். நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது கிளாஸ் க்ரியேஷனுக்கான சின்டாக்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் பிஹெச்பியினுடைய கண்ட்ரோல் கண்டெய்னர் இந்த ஆங்குலர் ப்ராக்கெட் கொஷின் மார்க்லேருந்து ஆங்கிள் பிரேக் முடிகிற வரைக்கும் இதுதான் வந்துட்டு பிஹெச்பியினுடைய கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் கொடுக்குறது பிஹெச்பி ஸ்கிரில் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் கிளாஸுங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கிளாஸ் நேம், யூசர் டிஃபைன்டு கிளாஸ் நேம் நம்ம மென்ஷன் பண்ணி இத்தனை பிரேஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணலான்னா கிளாஸை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் கிளாஸை வந்து டெமோ அப்படிங்கிற ஒரு கிளாஸை சின்டாக்ஸாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட் எப்படி ஆட் பண்ணுறோம். ஒரு கிளாஸுக்குள்ளே மெத்தட் அப்படிங்கிறது நத்திங் பட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் எப்படி ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் வந்துட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் இங்கே ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஷுவல் நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேஷன், ஃபங்க்ஷன் காலிங் இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷன்ஸை கிளாஸுக்குள்ளே ஃபங்க்ஷனை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். நம்ம பிஹெச்பி கண்டெய்னருக்குள்ளேயே நம்ம ஃபங்க்ஷன்ஸை ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன் க்ரியேஷன் பார்த்தா இந்த சேம் மெத்தட் இந்த இன்சைட் தி கிளாஸ் நம்ம ஃபங்க்ஷனோட க்ரியேட் பண்ணி அதனுடைய டெஃபனிஷனை ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அந்த பிரேஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ கிளாஸ் டெமோ அப்படிங்கிற பிரேஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் நேம். இந்த நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்குற பேராமீட்டர். இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிள் என்ன நேம் நான் உள்ள ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறனோ அந்த நேமை வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் பண்ணும். இது ஆடிங் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நான் எப்படி ஆட் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெமோவில் பப்ளிக் நேம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி ஃபார் கிளாஸ் டெமோ. இப்போ இந்த நேம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் பப்ளிக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கனால எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸில் நான் இன்னொரு கிளாஸில் நான் என்ன பண்ண முடியும்னா இன்ஹெரிட் பண்ண முடியும். பப்ளிக் ஆக்சஸ் மெத்தட், பப்ளிக் இந்த மாதிரி வந்துட்டு 3 டைப் ஆஃப் ஆக்சஸ் மெத்தட்ஸ் இருக்குது. பின்னாடி நம்ம பார்க்கலாம்.
இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் அப்படிங்கிற இது என்னென்னா இது திஸ் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற நேம் என்ன வருதோ அந்த நேமை எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். இங்கே வெளியில் போக தேவையில்லை, ஒரே கிளாஸ்க்குள்ளேயே எனக்கு முடிஞ்சிடும். அப்போ திஸ் ஆப்ஜெக்டினுடைய ஒர்க் என்னென்னா இந்த திஸ் பாயிண்டர் இங்கே என்ன நேம் வந்துட்டு எனக்கு உள்ளே வருதோ அந்த நேமை உள்ளே வாங்கி எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். திட் இஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டலேஷன். இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கான மெம்பர் ஆட் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருக்கும், நான் மெட்டீரியல்ஸில் இருக்குது, கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் இன்ஸ்டலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஆப்ஜெக்டை நான் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். இப்போ ரெக்வயர் ஒன்ஸ் இப்போ நான் கிளாஸ் டாட் பிஹெச்பி இப்போ நாங்கள் டெமோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸ் டாட் பிஹெச்பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை ப்ரோக்ராம் நான் பிஹெச்பி ப்ரோக்ராம் வந்துட்டு கிளாஸ் டாட் அந்த டெமோங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணேன் இல்லையா, அந்த ப்ரோக்ராமை நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாஸ் டாட் பிஹெச்பின்னு கொடுத்துருக்கேன். இந்த டெமோங்கிற கிளாஸுக்கு நான் ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதுதான் வந்துட்டு ஓபிஜே டிஇஎம்ஓ. இது வந்துட்டு எப்படி வேரியபிள் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி வேரியபிள் நேம் மாதிரி முன்னாடி ஸ்ட்ரிங் சிம்பிளுக்கு அப்புறம் ஒரு யூசர் நேம் டிஃபைன் பண்ணி நியூ கொடுத்து கிளாஸோட நேமை வித் ஃபங்க்ஷன் சிம்பிளோட நம்ம மென்ஷன் பண்ணனா ஒரு நியூ ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த நியூ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சஸ் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக நான் க்ரியேட் பண்ண கிளாஸுக்கு நான் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம், அங்கேருந்து வேல்யூஸ் நான் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இங்கே வந்துட்டு டி வந்துட்டு ஸ்மால் டி தான். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டெமோவில் நேம் அப்படிங்கிறது வந்துட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தேன், அதை வந்துட்டு நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா சாரா அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் டெமோ மூலியமாகவே நான் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாராங்கிற நேம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணும் ஹலோ சாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க். இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறோன்னா ஜஸ்ட் நியூ அப்படிங்கிற கீவேர்டை மட்டும் யூஸ் பண்ணுறோம். இந்த சைடு கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணுறோம், இங்கே நியூவாக நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் நேம் மென்ஷன் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் நேமை பேஸ் பண்ணி இந்த பாயிண்டர் மூலியமாக நான் இந்த நேமையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் உள்ளே நான் ஆட் பண்ணுறேன். The next one பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆக்சஸ் வேரியபிள், ப்ரொடக்டிங் ஆக்சஸ் டு மெம்பர் வேரியபிள். நான் சொன்ன மாதிரி ஆக்சஸ் மெத்தட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு 3 டைப்பில் நம்ம சொல்கிறோம். அப்போ there are 3 different levels of visibility that member variable or method. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு, பப்ளிக் ப்ரைவேட் அண்ட் ப்ரொடக்டர். இந்த பப்ளிக்கில் இருக்குது அப்படின்னா இந்த மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸோ அல்லது மெம்பர்ஸோ பப்ளிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை என்ன பண்ணுவேன்னா I can access to anyone inside the program. அதாவது கிளாஸ்க்குள்ளேயோ அல்லது கிளாஸ் ஒரு கிளாஸ்லேயோ இல்லை அடுத்த கிளாஸ்லையோ எங்கே வேணாலும் பண்ணலாம். இட் கேன் ஆக்சஸ் டு எனி அண்ட் ஆல் கோட் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரைவேட்டில் இருந்துச்சு அப்படின்னா த மெம்பர்ஸ் ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆர் ஒன்லி accessible டு த கிளாஸ் இட் செல்ஃப். அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் ப்ரைவேட்டாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடக்டரில் இருந்துச்சு அப்படின்னா to that class itself and to the inheriting class. அதாவது ப்ரொடக்டரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஒரு கிளாஸில் நான் கொடுத்துருக்குற கண்டென்ட் அந்த மெம்பர்ஸை அந்த கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணலாம். தென் அந்த கிளாஸ்லேருந்து டைரெக்டாக இன்ஹெரிட் பண்ணால் ஒரு டெரைவ்ட் கிளாஸ் வரும் இல்லையா, அந்த கிளாஸில் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட்டு. பப்ளிக்கில் நான் டிஃபால்ட் விசிபிலிட்டி நான் கொடுக்குறப்ப if for an any member variables or functions do not execute set of one. இப்போ பப்ளிக்கில் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா எங்கே வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், விசிபிள் பண்ண முடியும். இப்போ கிளாஸஸ் நான் டிஃபைன் பண்ணுறப்ப இந்த மெம்பர்ஸை தட் இஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை நான் இந்த 3 ஆக்சஸ் மெத்தட்ஸில் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடக்டட். திரும்ப சொல்கிறேன், பப்ளிக் அப்படிங்கிறது ஐ கேன் ஆக்சஸ் எனிவேர் இன்சைட் தி ப்ரோக்ராம். அதில் பப்ளிக்கில் நான் க்ரியேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸை எங்கே வேணாலும் அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நான் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டில் ஆக்சஸ் பண்ணுறத அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் இது ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடக்டரில் ஆக்சஸ் பண்ணுறது அந்த கிளாஸ்க்குள்ளேயும் அந்த கிளாஸ் இன்ஹெரிட் பண்ண இன்னொரு கிளாஸ்க்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் நான் இங்கே திருப்பி இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தட் always use get and set the function for your properties changes to the business logic and data validation requirements. In the future it will be much easier to
இம்ப்ளிமெண்ட். எப்போவுமே ஃபங்க்ஷன்ஸ் செட் பண்ணுறப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸில் செட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்துட்டு திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் ஆகும். கிளாஸ் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த கிளாஸ் கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணாங்க. கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னாவே வி கேனாட் சேஞ்சபிள். நான் கான்ஸ்டன்ட்ஸில் நான் டிஃபைன் பண்ணிட்டேன்னா அதை வந்து நான் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. வேரியபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். இட் இஸ் பாசிபிள் டு டிஃபைன் அ கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஆன் பெர் கிளாஸ் பேசிஸ் ரிமைன் த சேம் அண்ட் அன்சேஞ்சபிள். சேஞ்ச் ஆகாத நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கான்ஸ்டன்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் நார்மல் வேரியபிள்ஸ். இது வந்துட்டு வேரியபிள்ஸ்லேருந்து டிஃபர் ஆகும். நம்ம வந்துட்டு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப நான் அந்த ஸ்ட்ரிங் சிம்பிள் கொடுத்து தான் வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம் பிஹெச்பியில். பட் அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம், இங்கே வந்துட்டு கான்ஸ்டன்ட்ஸில் டிஃபர் பண்ணுறப்ப நான் என்ன பண்ண மாட்டேன்னா வேரியபிள்ஸ்க்கு வந்துட்டு அந்த முன்னாடி ஸ்ட்ரிங் சிம்பிள் இல்லாமல் க்ரியேட் பண்ணுவேன். த வேல்யூ மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன், எ வேரியபிள், எ ப்ராப்பர்ட்டி, எ ரிசல்ட் ஆஃப் அ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஆர் அ ஃபங்க்ஷன் கால். இது எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. எ வேரியபிள் கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியாது, ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டன்ட் இருக்க முடியாது. இது ரிசல்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நான் கான்ஸ்டன்ட் தான் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்டும் நான் கான்ஸ்டன்ட்டில் கொடுக்க முடியாது. மற்ற எல்லா வேல்யூஸும் நான் கான்ஸ்டன்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணியிருக்கிறதா இங்கே பாருங்கள். கிளாஸ் மைன் அப்படிங்கிற கிளாஸு, இந்த மைன்கிற கிளாஸில் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதுக்கு வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் வர கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் வேரியபிள். நான் முன்னாடி ஸ்ட்ரிங் சிம்பிள் யூஸ் பண்ணலை, ஏன்னா நார்மல் வேரியபிளுக்கு தான் ஸ்ட்ரிங் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். இதில் ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு செல்ஃப் இந்த இது வந்துட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஊப்ஸ் கான்செப்டில். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னவோ அதை வந்துட்டு எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கீவேர்ட். இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. டிக்ளேரிங் எஸ் a class properties are a member as static makes them accessibility without needing an installation of a class. நம்ம என்ன பண்ண முடியுமா, ஆக்சஸ் பண்ண முடியும். The property declared as a static cannot be accessed with an instanced class object. நான் ஸ்டாட்டிக்கில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்துட்டு நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த கட் பண்ணி இன்ஸ்டனைஸ்டு கிளாஸ் ஆப்ஜெக்டில் நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா கூட நான் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஸ்டாட்டிக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. வேரியபிள்ஸில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். கிளாஸோட நேமும் ஃபங்க்ஷனோட நேமும் சேமாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இதில் ஊப்ஸில் ஜாவாவில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா அதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எப்போ இனிஷியலைஸ் ஆகுதோ, அதாவது ஆப்ஜெக்ட் எப்போ நம்ம நியூ ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறோமோ அப்போவே எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஃபங்க்ஷன் காலிங் நடக்கும். நம்ம தனியாக ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற மெத்தட் வந்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகிறப்பவே இம்ப்ளிமெண்ட் ஆகும். தட் இஸ் constructor is a method that will be implemented when object has initiated. ஆப்ஜெக்ட் எப்போ இனிஷியேட் பண்ணுறோமோ அப்போவே எக்ஸிக்யூட் ஆகும். காமனாக கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன்ஸ் பிஹெச்பியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் _construct அப்படிங்கிற வேர்டில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஃபங்க்ஷன் _construct கொடுத்துட்டு நான் இங்கே உள்ள என்ன கான்செப்ட் கொடுக்குறனோ இந்த டெமோங்கிற கிளாஸுக்கு நான் எப்போ ஆப்ஜெக்ட் இனிஷியேட் பண்ணுறனோ அப்போவே என்ன பண்ணிடும் இந்த ஃபங்க்ஷனில் இருக்க டெஃபினிஷன் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் அ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட். Next one is destructor. Destructor is just opposite for constructor வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் காலிங் இருக்கிறப்ப எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே எப்போ ஆப்ஜெக்ட் எண்ட் ஆகுதோ அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த destruct அப்படிங்கிறது வந்துட்டு என்ன டெஸ்ட்ராய் ஆகிடும். அதுதான் வந்துட்டு destructor. It is a method that will be run when object is ended. இப்போ டெமோங்கிற கிளாஸுக்கு அதே சேம் மெத்தடில் நான் destruct அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். destruct வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எரேஸ் ஆயிரும். கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறப்ப அப்படியே எரேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். There are many benefits of inheritance with PHP. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மோஸ்ட் காமன் சிம்பிளிஃபையிங் அண்ட் ரெடியூசிங் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரெடனன்ட் கோட். அதாவது திரும்ப நான் யூஸ் பண்ணலாம், திரும்ப கோடிங்கை நான் எழுதுறத குறைக்கலாம்,
ரெடியூஸ் பண்ணலாம். ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட், அப்போ மேலேருந்து நான் ஒன்ஸ் நான் ஒரு கிளாஸில் எழுதிட்டேன்னா அந்த கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணுற மூலிமா கிளாஸ் ஏல இருக்க கோடை கிளாஸ் பிக்கு நான் இன்ஹெரிட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப இந்த சேம் கோட் நான் பி கிளாஸில் ரிப்பீட் ஆகாமல் நான் இது பண்ணிக்க முடியும். ஐ கேன் ஆக்சஸ் வித் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஒரு கிளாஸ்க்கு நான் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் மூலியமாகவே 2 கிளாஸில் இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸில் அட்வான்டேஜஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வெஹிக்கிள் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பஸ்ஸு, காரு, கிளாஸ் ட்ரக் அப்படிங்கிற 3 கிளாஸுக்கும் நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா கிளாஸ் வெஹிக்கிளில் இந்த கிளாஸ் வெஹிக்கிளில் இருக்க இந்த 3 மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் நான் இந்த 3 டிரைவ்டு கிளாஸ்லேயும் நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்துட்டு மெயின் அட்வான்டேஜஸாக இன்ஹெரிட்டன்ஸு. இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம மெட்டீரியலில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் அஸ். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கான்செப்ட்டுக்கும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அண்ட் நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருக்கும். அதை வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.